இந்தியாவில் கைப்பற்றப்பட்ட விடுதலை புலிகள் தொடர்பான புத்தகங்கள். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் விடுத்துள்ள கோரிக்கை. இலங்கையின் ஆபத்தான சட்டங்கள் எச்சரிக்கும் சந்திரிகா. தரமற்ற மருந்து பொருட்கள் இறக்குமதி மோசடி குற்றச்சாட்டில் அமைச்சர் ஹெகலிய ரம்புகவெல்லவை விளக்கமறியலில் வைக்குமாறு மாளிகாகந்தை நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு அமைச்சர் ஹெகலிய ரம்புகவெல்ல இன்றைய தினம் காலையில் மாளிகாகந்தை மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்திய கடனுதவி திட்டத்தின் கீழ் தரமற்ற மருந்து பொருட்கள் இறக்குமதி மூலம் அரசாங்க நிதி பாரியளவில் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் நீண்ட நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் பிரகாரம் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஹெகலிய ரம்புகவெல்ல சுகாதார அமைச்சராக செயற்பட்ட காலத்தில் இந்த மோசடி நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் அவரை எதிர்வரும் 15ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாஜிஸ்ட்ரேட் லோசனா அபேவிக்ரம உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கில் சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜானக சந்திரகுப்த உள்ளிட்ட 6 பேர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட சாந்தனை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு ஏற்பாடுகளை மேற்கொள்ள ஜனாதிபதி உறுதியளித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியுடன் இன்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னரே ஸ்ரீதரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், விடுதலை செய்யப்பட்ட சாந்தன் தற்போது உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார். அவரது வருகைக்காக அவருடைய தாயார் பல வருடங்களாக காத்து கொண்டிருப்பதோடு தனது இறுதி காலத்தில் மகன் தன்னுடன் இருக்க வேண்டும் என்றும் விரும்புகின்றார். நானும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனும் இன்றைய தினம் ஜனாதிபதியை சந்தித்து சாந்தனை நாட்டிற்கு அழைத்து வருவது குறித்து பேசினோம். இந்த நிலையில் ஜனாதிபதி தான் அதற்கான ஏற்பாடுகளை செய்து தருவதாக கூறியுள்ளதோடு சாந்தனின் தாயாரிடமிருந்து ஒரு கடிதமும் எங்களுடைய தரப்பிலிருந்து ஒரு வேண்டுகோள் கடிதமும் வழங்குமாறு கோரியுள்ளார். நாங்கள் நாளைய தினம் அந்த கடிதங்களையும் சம்பந்தப்பட்ட ஆவணங்களையும் ஜனாதிபதியிடம் வழங்குவோம். சாந்தனை விரைவில் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கைகளை தொடர்ந்தும் செயல் வடிவில் செய்வோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பிரமுகரான சாட்டை துரைமுருகன் வீட்டில் NIA அதிகாரிகளால் சோதனை நடத்தப்பட்டு விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தொடர்பான புத்தகம் ஒன்று எடுத்து செல்லப்பட்டுள்ளது. திருச்சி வயலூர் சாலை சண்முகா நகரில் உள்ள அவரின் இல்லத்திலேயே நேற்று காலை இந்த தீவிர சோதனை நடந்துள்ளது. சோதனை நடைபெற்ற நேரத்தில் சாட்டை துரைமுருகன் வீட்டில் இல்லாததால் அவரது மனைவி மாதரசியிடம் சுமார் 3 மணி நேரம் விசாரணை நடைபெற்றுள்ளது. தொடர்ந்து அவரது வீட்டிலிருந்து நெடுமாறன் எழுதிய பிரபாகரன் தமிழர் எழுச்சியின் வடிவமற்ற புத்தகமும் திருப்பி அடிப்பேன் என்று சீமான் எழுதிய புத்தகமும் எடுத்து செல்லப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் சாட்டை துரைமுருகன் மனைவியிடம் மறு விசாரணை அழைப்பாணையும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை காலப்பட்டி பகுதியில் முருகன் என்பவரின் வீட்டிலும் சோதனை நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் போக்குவரத்து கடமைகளுக்காக சுமார் 1500 போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 76வது தேசிய சுதந்திர தின நிகழ்வை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை பாதுகாப்பு மற்றும் ஏனைய கடமைகளுக்காக 4000 அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திக ஹப்புகொட தெரிவித்துள்ளார். அத்துடன் தேசிய சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கொழும்பில் இன்றும் நாளையும் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இந்திக ஹப்புகொட மேலும் குறிப்பிட்டுள்ளார். கனடிய போலீஸ் அதிகாரியின் இலங்கை விஜயம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது. கனடாவின் ஃபீல் பிராந்திய போலீஸ் பிரதானி நிஷாந்த் துரையப்பா அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார். பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானெலஸ் மற்றும் பதில் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் ஆகியோரை நிஷாந்த் துரையப்பா சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். தேசப்பந்து தென்னகோன் சித்திரவதைகளில் தொடர்பு பட்டிருப்பதாக இலங்கை உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து ஒரு வாரத்தின் பின்னர் துரையப்பா இந்த விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நிஷாந்த் துரையப்பாவின் இலங்கை விஜயம் தொடர்பில் விசாரணை நடாத்துமாறு கனடிய போலீஸ் சுயாதீன மீளாய்வு அலுவலகத்திடம் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதிகாரப்பூர்வமற்ற இலங்கை விஜயத்தின் போது நிஷாந்த் துரையப்பா சீருடை அணிந்திருந்தமை குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. நிஷாந்த் துரையப்பாவின் இலங்கை விஜயம் மற்றும் அவர் சீருடை அணிந்து இலங்கை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய விடயங்கள் என்பன குறித்த புகைப்படங்களை இலங்கை அரசாங்கம் பிரச்சார நோக்கில் பயன்படுத்தும் என நாடு கடந்த தமிழீழ அரசு குற்றம் சுமத்தியுள்ளது. இலங்கை அரசாங்கம்
அரசாங்கம் இன அழிப்பில் ஈடுபட்டதாகவும் போர்க்குற்ற செயல்களில் ஈடுபட்டதாகவும் மனித குலத்திற்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபட்டதாகவும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இறுதிக்கட்ட போரின் போது பல்வேறு குற்ற செயல்கள் இடம்பெற்றதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வாறான ஒரு பின்னணியில் கனடிய போலீசாரின் சீருடை அணிந்து அரசாங்கத்தின் மரியாதை அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டமை தவறானது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கனடாவிடம் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்கான தேர்தல் குழு ஒன்றை ஐக்கிய தேசிய கட்சி நியமித்துள்ளது. ஜனாதிபதி சட்டத்தரணி ரொனால்டு பெரேரா அதன் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் என்ற ரீதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த குழுவுக்கு மேலதிகமாக ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு மேலும் பல குழுக்களை நியமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தீர்மானித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் போது ஐக்கிய தேசிய கட்சிக்கு பொருத்தமான பிரச்சார பொறிமுறையொன்றை வகுப்பது இந்த குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ள பிரதான பணியாகும். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் ஏனைய கட்சிகளுடன் ஒருங்கிணைந்து செயற்படுவதும் இந்த குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ள இன்னொரு பிரதான பொறுப்பாகும். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்த நிறைவேற்று பணிப்பாளர் ஜமல் செனரத், ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாவட்ட முகாமையாளர் லசந்த குணவர்த்தன, செயற்குழு உறுப்பினர் கிரிஷான் தியோடர் ஆகியோர் தேர்தல் நடவடிக்கை குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் மூலம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் என்பன மிகவும் ஆபத்தான விதத்தில் பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுகின்றன என முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்றத்தில் காணப்படுகின்ற 2 சட்ட மூலங்கள் குறித்து நாட்டில் பெரும் கரிசனைகள் காணப்படுகின்றன. முதலாவது நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் மூலம், மற்றையது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம். நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் மூலத்தில் சபாநாயகர் கையெழுத்திட்டுள்ளார் என நான் நினைக்கின்றேன். இவை குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளதால், கலந்துரையாடப்பட்டுள்ளதால் மற்றும் வீதிகளில் போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளதால் இந்த சட்ட மூலங்கள் குறித்து நான் தெளிவுபடுத்த போவதில்லை. ஒரு சிரேஷ்ட பிரஜை என்ற அடிப்படையில் எனது கருத்து என்னவென்றால், இரண்டும் மிக பாரதூரமானவை, ஆபத்தானவை. இவை மிகவும் ஆபத்தான விதத்தில் பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுகின்றன. இந்த சட்ட மூலங்கள் ஜனநாயக வழியில் செயற்படும் மக்களை துன்புறுத்துவதற்கான தேவைக்கு அதிகமான அதிகாரங்களை அரசாங்கத்திற்கு வழங்குகின்றன. ஜனநாயக உரிமைகளை பயன்படுத்தி அரசாங்கத்தை விமர்சிக்கின்ற மற்றும் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற மக்களை துன்புறுத்துவதற்கான அதிகாரங்களை இந்த சட்டமூலங்கள் அரசாங்கத்திற்கு வழங்குகின்றன. இந்த சட்டமூலங்களை விலக்கிக் கொள்ளுங்கள் என அரசாங்கத்திற்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.